ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டான ஒரு தோசை ரெசிபி. கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அளவுகள் எல்லாத்தையும் மாற்றாமல் சொல்கிற அளவுகளோடு எடுத்து செய்யுங்க. கண்டிப்பாக டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு பாசிப்பயிறு எடுத்துக்கோங்க. இது கூடயே 1 கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. அடுத்தது நம்ம சேர்க்க போகிற ஒரு முக்கியமான பொருள் கடலைப்பருப்பு. இது கிறிஸ்பினஸ்க்காக சேர்த்துறோம். இதையும் நான் 3/4 கப் அளவுக்கு எடுத்துருக்கேன். அடுத்தது இதில் சேர்க்க போகிற முக்கியமான பொருள் உளுந்து. இது 1/2 கப்புக்கு கொஞ்சம் குறைவாக, 1/4 கப்புக்கு கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். பருப்பு நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ நம்ம இதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். இது கூட 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து ஓரளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு கொரகொரப்பாக இருக்கணும். இப்போ உப்பு கூட குறைய இருந்துச்சுன்னா செக் பண்ணிவிட்டு 4லிருந்து 6 மணி நேரம் நம்ம புளிக்க வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், மாவை இந்த கன்சிஸ்டன்சிக்கு நான் கரைச்சி எடுத்துருக்கேன். இதில் நம்ம இட்லியும் செய்யலாம். நான் தோசை செய்கிறங்கிறங்காட்டி மாவு இந்த கன்சிஸ்டன்சிக்கு கரைச்சி எடுத்துருக்கேன். ஒருவேளை நீங்கள் இட்லி செய்கிற மாதிரி இருந்தாலும் இதே கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கோங்க. அப்போ தான் இட்லி நல்லா பஃபியாக உப்பி வரும்போது கொஞ்சம் சாஃப்ட்னஸோடு இருக்கும். பாருங்கள், நல்லா புளிச்சிருச்சு. இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தோசை தவா வச்சுக்கோங்க. இது கூட வெங்காயம், மிளகாய் சீக்கிரம்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. தோசை தவா நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச மிக்சரை இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. உங்களுக்கு கிறிஸ்பினஸ்க்காக மட்டும்தான் கடலைப்பருப்பு சேர்த்துருக்க. தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம குறைவான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். டபுள் சைடு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம பருப்புகள் எல்லாத்தையுமே வேக வைக்காமல் பச்சையாக சேர்த்துருக்கோம் இல்லையா, வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதனால் நம்ம டபுள் சைடு வேக வச்சுக்கலாம். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வெந்து வந்துருச்சு. நல்ல கிறிஸ்பினஸோடு இருக்குது. கட்டாயமாக நீங்களும் ஒன்ஸ் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கு சைடிஷாக தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வாரத்தில் ஒரு நாள் இந்த தோசை எடுத்துக்கோங்க.